என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Arun from தங்கமுத்து IAS அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சார் நீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றீங்க, இது எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அது இல்லாம நமக்கு GS அண்ட் மேக்ஸ் பேப்பரும் இருக்கு, அது எப்படி சார் நாங்க ஸ்கோர் பண்ண முடியும், அது நீங்க அடிஷனல் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதோட ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொறியாளன் TNPSC 2026க்கான பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டென்ட் பண்ணணும், இது அட்டென்ட் பண்ணதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தெளிவா அந்த வீடியோல கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம இதுல என்ன அடிஷனல் ஆட் பண்ணிருக்கோம்னா, GS அண்ட் மேக்ஸ் அந்த போர்ஷன்ஸ் எப்படி ஸ்கோர் பண்றதுக்கு டெஸ்டஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் கொடுத்துருக்கோம். அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபுல்லா வீக்லி ஷெடியூல். இந்த வீக்லி ஷெடியூல்ல தெளிவா என்ன டேட்ல என்ன கிழமை என்ன டேட்டு என்ன டெஸ்ட், டெக்னிக்கல் டெஸ்டா இல்லாட்ட GS அண்ட் மேக்ஸ் டெஸ்டா அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். டெக்னிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன டாபிக் டெஸ்ட் வைக்க போறோம், ஓகேவா? அதே மாதிரி இதோட டிஸ்கஷன் எந்த டைம் இருக்கும், டிஸ்கஷன் எந்த டைம் கொடுப்போம் அப்படிங்கிறதான் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஷெடியூல்ல வீக்லி சாட்டர்டே ஈவினிங்கே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்ல இருக்கிறத நீங்க ப்ராப்பரா சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாலே இந்த வீக்லி ஷெடியூலுக்கான உங்களுக்கு ப்ராப்பர் ஷெடியூல் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? இதான் எல்லாருமே மேஜரா இருக்க கொஸ்டின்ஸ் என்ன சொன்னா, சார் ஹவு டு ரிஜிஸ்டர் டெஸ்ட் பேட்ச், பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு நான் எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்றது, வேற எதுவுமே இல்லப்பா. நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்க. உங்க நேம், இயர் ஆஃப் பாசிங், அதுக்காக கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், இந்த 5 டீடைல்ஸ்மே நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் 9344835851 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நேம் சேவ் பண்ணிட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வரும். எப்ப டெய்லி ருட்டீன் ஒர்க், காலையில் நீங்க எப்ப எந்திக்கணும், என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் எப்ப டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், உங்க ஸ்கோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ்மே என்ன பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்றேன், எந்த அளவுக்கு நீங்க இன்டராக்ட் பண்ணீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கர எஃபெக்டிவா 4 o'clock வேக்கப்னா 4 o'clock வேக்கப் எழுந்துறாங்க. எழுந்துட்டு காலையில மார்னிங் டாஸ்க்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிடறாங்க. என்ன ப்ராசஸ் கொடுக்குறோமோ அது ஃபுல்லாவே தரவா கம்ப்ளீட் பண்ணிடுறாங்கப்பா. அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வரைக்கும் நான் கரெக்டா போய்கிட்டு இருக்கேன். ஃபர்தராகவும் கரெக்டா கொண்டு போலாம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ண வேற எதுவுமே இல்லை. இந்த 5 டீடைல் ஃபில் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் ஃபுல் டீடைல்ஸ்மே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிடுவாங்கப்பா. அதுக்கடுத்து சார் ஹவு டு அட்டன் டெக்னிக்கல் எக்ஸாம். டெக்னிக்கல் எக்ஸாம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு காலையில கரெக்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கும். அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் பேஸ்டா தான் எடுத்திருக்கோம். சிலபஸ்ல TNPSC AEல என்ன சிலபஸோ யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் அதை ரொம்ப லார்ஜா டம்ப் பண்ணி கொடுக்காம ஒரு டாபிக். நிறைய பீப்புள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, என்ன கிட்ஸ்லாம் இருக்கு சார், நான் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்க. டெய்லி நீங்க படிக்க போது 2 hours தான், மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours, அவ்வளவுதான். இந்த 4 hours எப்படி பேலன்ஸ் பண்ணணும், நான் டேல ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அந்த 2 hours நீங்க டேல ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த AE நம்ம கிளியர் பண்ண முடியும்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 o'clock கரெக்டா என்ன பண்ணுவாங்க, PDF வித்தவுட் ஆன்சர் உங்க குரூப்ல போட்டுருவாங்க. அது மாதிரி 6:30க்கு கரெக்டா ஷார்ப் பண்ண பண்ணுவாங்க. 6:30 7 o'clock ஆன்சருக்கு அதுக்கான ஆன்சருக்கு போட்டுருவாங்க. நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுவாங்க. நீங்க அதில் பிக் பண்ணாலே உங்களுக்கு போதும், வேற எதுவுமே இல்லை. ரெகுலரா இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு யூனிட் முடிச்சா போதும். இதே மாதிரி ரெகுலரா கொண்டு போனா 3 or 4 monthsக்கு அப்புறம் நம்மளே நிறைய யூனிட்ஸ் முடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த கொஞ்சம் பாதி படி போயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற வெறி நமக்கே வர ஆரம்பிக்கும். அதாவது ரெகுலரா பாருங்க, டெக்னிக்கல் எக்ஸாம்ங்கிறது நீ ஃபாலோ பண்ணது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான். அதுல PDF வந்துடும், அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது, ஓகேவா? அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் இன்னொரு பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு எல்லாருமே சார் ஒரு யூனிட் முடிக்கிறோம்னா யூனிட் முடிக்கணும் டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நம்ம யூனிட் ஒரு 10 டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் மேக்ஸிமம் இருக்கும். அந்த 10 டெஸ்ட் முடிஞ்சிச்சோம்னா 10 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல லைவ் டெஸ்டா நம்ம கனெக்ட் பண்ணலாம். யூடியூப்ல லைவ் டெஸ்டா கனெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, சார் லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ஓகே தான், நான் ஃபர்தரா அப்படியே மூவ் பண்ண கரெக்டா ஒரு யூனிட் முடிக்கிறோம்னா ஃபைனல் ரிவிஷன் நமக்கு தேவை. அதே லைவ் டெஸ்ட்ல வச்சிடலாம். லைவ் டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த லைவ் டெஸ்ட்ல லாஸ்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா பேக்கப்பா ஒரு யூனிட் முடிச்சு எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி ரெகுலரா கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதே மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, ஃபர்தரா மூவ் பண்ணலாம்பா. செகண்ட் பாயிண்ட் how to score
ஜெண்டர் ஸ்டடிஸ் போர்ஷன். அதாவது நமக்கு ஜெண்டர் ஸ்டடிஸ்மே வந்து ஸ்கோரிங் ஏரியா தான். அது தமிழ் இல்லாம ஜெண்டர் ஸ்டடிஸ் தான் 75 கொஸ்டின்ஸ் பிளஸ் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ். அப்ப அந்த 75 கொஸ்டின் ஸ்கோரிங் ஏரியா என்ன பண்ணணும்? 75 கொஸ்டின் குரூப் 1 லெவலுக்கு நம்ம படிக்கணும்னா நமக்கு தேவையில்ல. நமக்கு வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன டாபிக்ஸ் இருக்கோ முக்கியமான டாபிக்ஸ் ஈஸியா படிக்கக்கூடிய டாபிக்ஸா பிரிச்சுட்டு அந்த 75க்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 மார்க் டார்கெட் வச்சாலும் போதும். அந்த 50 மார்க் டார்கெட் வச்சு மேக்ஸ் பிளஸ் 25 அப்ப 75 மார்க் நம்ம டார்கெட் வச்சா கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம்? ஏஇ போஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறது உறுதி. இந்த 50 மார்க்ஸ் டார்கெட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க ER தங்கமுத்து IES அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ER தங்கமுத்து IES அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே ஒரு நாளைக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்னா மறுநாள் நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, அந்த நாள் ஃப்ரீயா இருக்க வேணா அன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத உங்க வீக்லி ஷெட்யூல்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க. வீக்லி ஷெட்யூல்ல உங்களுக்கு GS டாபிக் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. அந்த வீக்லி ஷெட்யூல் படி உங்களுக்கு இன்டிமேட்டும் பண்ணுவாங்க அந்த குரூப்ல. அதுபடி நம்ம கரெக்டா மார்னிங் 6 o'clock அதுல கொஸ்டின்ஸ் வந்துடும். போல்ஸா வரலாம், ஐ மீன் ஆப்ஷன்ஸ் பிக் பண்றீங்களா அந்த மாதிரி போல்ஸா வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா கொஸ்டின் பேப்பரா அனுப்பிடுவாங்க. அது டெலிகிராம்ல மட்டும்தான் இருக்கும், நம்ம குரூப்ல இருக்காது. அது டெலிகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது, ஹவு டு ஸ்கோர் மேக்ஸ் 25 out of 25 நம்ம எப்படி சார் இருக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம அகாடமில வந்து மொத்தம் வந்து மேக்ஸ்ல டிஎன்பிசி நடத்தினா 100 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்பா. 100 எக்ஸாம், எல்லா எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் 1 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும், என்னென்ன டிஎன்பிசில எடுத்தாங்களோ 2010ல இருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் வந்து எல்லா எக்ஸாமோட மேக்ஸ் பிஓக்யூ கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கோம். இது என்ன பிளான் பண்றோம்னா, முதல் நாள் மார்னிங் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறீங்க, அதோட ஈவினிங் டிஸ்கஷன் பாத்துறீங்க, முடிஞ்சிச்சு. மறுநாள் ஃப்ரீயா இருப்பீங்களா? மறுநாள் மார்னிங் ஜிஎஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? அதோட குவிஸோ போல்ஸோ வந்து டெலிகிராம் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா காலையில் ஜிஎஸ் முடிஞ்சிடும். அன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க. அப்ப அன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான் பண்ணலாம்னு சொன்னா, ஒரு பிஓக்யூ செஷன் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஏதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு பிஓக்யூ எந்த இயரோ அந்த பிஓக்யூ அனுப்பிடுவோம். அந்த பிஓக்யூ கரெக்டா உங்க குரூப்ல 6 o'clock ஷேர் ஆகும். எதுல அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், நாட்ஸ் வாட்ஸ்அப் குரூப். இப்ப குரூப் கிரியேட் பண்ண குரூப் கிடையாது, வாட்ஸ்அப் சேனல்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே குரூப்ல 6 o'clock அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 7 o'clock or 8 o'clock வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீனா வித் எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் கீயும் ஷேர் பண்ணிடுவாங்க. இது ரெகுலரா ஃபாலோ பண்ணோம்னா 3 போர்ஷன் தான், டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ். இந்த 3மே கவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஷார்ட்ஸ்மே வந்து ரெகுலரா பிஓக்யூ கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ரெகுலரா 3மே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா அந்த அவுட்டம் வந்து அடிக்கலாம்பா. வேற எதுவுமே இல்ல, நீங்க பண்ண போறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஆட் ஆக போறீங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ண போறீங்க, டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ண போறீங்க, யூடியூப் சேனல் 4 இதுமே ஃபாலோ பண்ண போறீங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ரிஜிஸ்டர் பண்ண உடனே வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணதுல ஃபுல் டெக்னிக்கல் எக்ஸாம் பத்தியா ஃபுல் டீடைல்ஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வாட்ஸ்அப் சேனல்ல வந்து உங்களுக்கு பிஓக்யூ கொஸ்டின்ஸ், மேக்ஸ் பிஓக்யூ கொஸ்டின்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, வித் எக்ஸ்பிளனேஷன் PDF அனுப்பிடுவாங்க. தேர்டு டெலிகிராம்ல என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த போல்ஸ் வந்து ஜிஎஸ் படிக்கிறீங்களா 50 மார்க் டார்கெட் பண்றது இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து சமம் வந்து ஒரு 20 கொஸ்டின் டெய்லியுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மார்க் எவ்வளவு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூட்டி பைக்கு ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா எவ்ரி டெஸ்டர்ஸ் டெக்னிக்கல் முடியவும் அன்னைக்கு ஈவினிங் 7 o'clock 7:30 மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான டிஸ்கஷன் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங் பண்ற ஸ்டெப் வந்து சின்ன ஸ்டெப் ஆகாம தெரியும். அந்த ஸ்டெப்பை கரெக்டான வேலை எடுத்து வச்சு கரெக்டா மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போற பாதை வந்து பெரிய பாதையா இருக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ற பாதை வந்து எப்பயுமே ஒரு இருட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த இருட்டு வந்து எப்பயுமே என்ன, நம்மளோட சின்ன விளக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த விளக்க வந்து ஃபுல் லென்த்துக்கு டார்ச் ஃபுல் லென்த் கொண்டு போனோம் அப்படின்னா பாதை நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த விளக்க காமிச்சு போகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து மூவ் நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு நம்ம நிறைய டம்ப் பண்ணி 10 யூனிட் நம்ம படிக்கணுமா, இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு என்ன நமக்கு தேவையோ அந்த பாதை மட்டும் தேருங்க. அந்த பாதைக்கு எடுத்து மூவ் பண்ணீங்களா, அதுக்கடுத்து என்ன ஸ்டெப், அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் போகும்போது நம்ம வெற்றிக்கான பாதை வந்து கண்டிப்பா கிடைக்கும்பா. ஏஇ வந்து 2026 ஏஇ இதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கானது. வெற்றி பெற்று கண்டிப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.